ஏபியில் நெக்ஸ்ட் சம் அந்த 12th சம் மாடலே தான் இது. நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஃபைண்ட் 4 numbers in AP whose sum is 44 and the sum of their squares is 564. இப்போ நான் 4 நம்பர்ஸ்னால் எப்படி எடுத்துக்கணும்? let 4 numbers be a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதுதான் 4 நம்பர். இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து 2d. இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சம் எடுத்துக்கணும். சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாம்? 44க்கு ஈக்குவலாம். அதில் இது அடிபட்டுருமா? அடிபட்டால் மிச்சம் என்ன மிஞ்சும்? 4a 44. அப்போ ஒரு ஏ எவ்வளவு? 11. ஏயை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏபியில் எப்போவுமே. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கு? சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ். போன சம் மாடலே தான். இதை நீங்களாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டானு கூட பார்த்துக்கலாம். சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பண்ணணும் எல்லாத்தையும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடணும். பின்னாடி இருந்து போகணுன்னு இருக்கேன். ஸ்கொயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். இது எதுக்கு ஈக்குவலாம்? 564க்கு ஈக்குவல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏ கியூப் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். சாரி இது ஏ ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் மைனஸ் 6ad. ஏன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab, 2a இன்ட்டு 3d 6ad, 2a இன்ட்டு 3d அது எவ்வளோன்னா 6ad. அதனால் 2ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் 6ad. இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதனால் மைனஸ் 6ad. இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2ad. இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2ad. அடுத்தது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் ப்ளஸ் 6ad. இது எல்லாம் தான் எதுக்கு ஈக்குவல்? 564க்கு ஈக்குவல். இதில் இந்த மைனஸ் 6ad ப்ளஸ் 6ad கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2ad ப்ளஸ் 2ad கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னா 4a ஸ்கொயர் இருக்கும். 4a ஸ்கொயர் இருக்கும். 9 10 11 9 20 d ஸ்கொயர் இருக்கும். இதுதான் 564. போன சம் இதே மாடல் தான் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுவேன்னா 4 காமனாக எடுத்தேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 564. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 564/4. 4ஆல் டிவைட் பண்ணால் 4 141. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 141. ஏ என்னது நமக்கு? 11ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 11 ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 141. அப்போ 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 141 மைனஸ் 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் எவ்வளவு? 121. அப்போ 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20/5. அப்போ டி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? 4க்கு ஈக்குவல். அப்போ டிக்கு எத்தனை வேல்யூ வரும்? 2 வேல்யூ வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இது 2 வேல்யூங்கிறதுனால 2 கேஸ் தான். கேஸ் 1 என்ன? ஏ 11, டி வந்து ப்ளஸ் 2ம் எடுத்துக்கணும். நம்மளுடைய ஏபி என்னது? ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3d. இப்போ 11 மைனஸ் 3 இன்ட்டு 2, 11 மைனஸ் 2, 11 ப்ளஸ் 2, 11 ப்ளஸ் 3 இன்ட்டு 2, 11 மைனஸ் 6, 11 மைனஸ் 2, 11 ப்ளஸ் 2, 11 ப்ளஸ் 6. அப்போ 5 9 13 17. இதுதான் நமக்கு வேண்டிய ஏபியோட ஒரு செட்டு. பார்த்தீங்கன்னா 4 கூடியிருக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னேன்? இது வந்து 2d காமன் டிஃபரன்ஸ் 2d உள்ள ஒரு ஏபி. அப்போ டி 2 4 கூடும். கேஸ் 2ல் என்ன வச்சுக்கணும்? ஏ வந்து 11, டி வந்து மைனஸ் 2. அப்போ எப்படி வரும்? ரிவர்ஸில் வரும். அவ்வளோதான். 17 13 9 5ன்னு ரிவர்ஸில் வரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம், ரிவர்ஸ்லையும் எழுதிட்டு விட்டுறலாம்.
இந்த 2 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? 4 நம்பர்ஸ் இன் ஏபி வந்து 5, 9, 13, 17 2D கூடிக்கிட்டே போகலாம், அல்லது குறைஞ்சிக்கிட்டே போகிற ஏபியாகவும் இருக்கலாம். அதனால தான் 2 செட் எழுதுகிறோம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அதே தான் இது ஸ்கொயர், சம் ஆஃப் த ஸ்கொயர். சம் எப்போவுமே கொடுத்துருவாங்க ஏபியில் நம்பர் கண்டுபிடிக்க. இன்னொன்று தான் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ போன வீடியோவில் போட்டதும் நம்ம சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தான், இந்த வீடியோவில் போடுறதும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தான்.